ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி ஒரு குட்டி நான்வெஜ் தாங்க. எப்படி நம்ம சிக்கன் குழம்பு சிக்கன் ஃப்ரையும் பண்ணலாங்கிற வீடியோ தான் இது. நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கிரேவிக்கு தனியாக குழம்புக்கு தனியாக, சிக்கன் ஃப்ரைக்கு தனியாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பில் வைக்கிறது மட்டும்தான் நம்மளோட ஒர்க்கு. நம்மக்கிட்ட இருக்கிற 3 பர்னருமே ஆல்ரெடி நான் நடுவில் இருக்கிற பர்னர் பற்ற வச்சுருக்கேன். அதில் சுடுதண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து சாப்பாட்டுக்காக நான் உல வச்சு வச்சுருக்கேன். அந்த பக்கம் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்காக. இந்த பக்கம் ஒரு சின்ன கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். அந்த மண் சட்டி பார்த்திங்க அப்படின்னா என்னோடது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க. ஸோ அதனால் அது சூடாகிறதுக்கு எப்படியும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும். அந்த 4 மினிட்ஸ் கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் நான் சின்ன வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கியிருக்கேங்க. ஏன்னா குழம்புக்கு வந்து மசாலா அரைக்கணும் இல்லைங்களா. நான் வந்து வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றுறது இல்லைங்க. சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்சி கடைசியாக தேங்காய் கசகசாவும் அரைச்சி ஊற்றுறது தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வணக்கிக்கோங்க. அது வணங்குறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த பக்கம் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் சட்டி சூடாகிடுச்சுன்னு செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் சூடாகலை. கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம அதில் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் குழம்புக்கு. அதுக்குள்ளே இங்கே வெங்காயம் வணங்கிருச்சுங்க. வெங்காயம் ஒரு தக்காளி நான் 4ஆக கட் பண்ணி அப்படியே போட்டிருக்கேங்க. சின்ன தக்காளி நான் பெருசாலாம் போடல. நான்வெஜ்ஜுக்கு வந்து தக்காளி வந்து அந்தளவுக்கு சேர்த்தா நல்லா இருக்காது. வேறு அதாவது குழம்புக்கு நான் சொல்கிறேன். ப்ராப்பரான சவுத் இண்டியன் குழம்புக்கு தக்காளி சில பேர் சுத்தமாகவே போட மாட்டாங்க, சில பேர் கம்மியாக போடுவாங்க. நான் வந்து ஒரே ஒரு தக்காளி 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு வணக்கிக்கிறேங்க. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கும் அப்படிங்கிறதுனால உப்பு போட்டு வணக்கிட்டுருக்கேன். இது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகு சீரகம்லாம் சேர்க்கணும். நான் உங்களுக்கு அது வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. எனக்கு அந்த கருவேப்பிலை போடுறது ரொம்ப பிடிக்கும். சிக்கன் குழம்பா இருந்தாலும் சரி, மட்டன் குழம்பா இருந்தாலும் சரி, எந்த நான்வெஜ் குழம்பா இருந்தாலும் சரி, சின்ன வெங்காயம் வணக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் அதோடய ஃப்ளேவர் இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. உடம்புக்கு ஹெல்த்தியாக கூட. இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என் சட்டி காஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு தாளிச்சிட்டேங்க. 2 காஞ்ச மிளகா அதுவும் போட்டிருக்கேன். அந்த காஞ்ச மிளகா நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்தேங்க. அதை போட்டு தாளிச்சிக்கலான்றதுக்காக போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து அடுப்பு பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டேன். ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஸ்லோ குக் ஆகட்டும், எல்லா அடுப்புமே பற்ற வச்சுருக்கோங்கிறதுனால. இதில் பார்த்திங்க அப்படின்னா மிளகு சீரகம்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் அதை வீடியோவில் காட்டியிருக்கேன். நான் போடும்போது வீடியோ எடுக்கலைங்க, மிஸ் பண்ணிட்டேன், மறந்துட்டேன் சொல்லப்போனால். ஏன்னா 3 அடுப்பையும் பற்ற வச்சுருக்கோங்கிறதுனால மாற்றி மாற்றி எடுக்கணுன்ற சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. மிளகு, சீரகம், சோம்பு, 2 கிராம்பு, பட்டை அதெல்லாம் போட்டு அதில் நல்லா வணக்கிட்டுருக்கேங்க. அது நல்லா கொஞ்சம் சுருண்டு வணங்கினதுக்கப்புறம் அதை நம்ம இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது அந்த மசாலாலாம் நல்லா வணங்கிடுச்சுங்க. உலையும் கொஞ்சம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. நான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக குக் ஆகிட்டுருக்குங்க. அந்த அடுப்பை இறக்கி வச்சுட்டு நான் வேற ஒரு கடாய் வச்சுக்கிறேன் சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்காக. இந்த கடாய் கொஞ்சம் வெயிட்டான கடாய், சில்வர் கடாய் தாங்க. அதை வச்சுட்டு அது சூடாகட்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணுங்க. நான் ஒரு சின்ன ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து அதில் நான் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வணக்கிக்கிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து நல்லா இருக்காது. உங்களுக்கு குழம்பு வந்து டேஸ்ட் ஒரு மாதிரி ஆயிரும். மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நல்லா வணக்க முடியுமோ வணக்கிக்கோங்க. அப்புறம் அந்த அடுப்பில் வந்து சட்டி காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. அதே ப்ரொசீஜர் தாங்க. நம்மளுக்கு வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு இதை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். வேறு எதுவும் நான் போட்டு தாளிக்கலை. அது போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதாவது 2 ஒரே பெரிய வெங்காயமாக எடுத்தேன். கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிறதா பார்த்து எடுத்தேன். பாதி வந்து பெப்பர் ஃப்ரைக்கு போட்டுட்டேன். மீதி வந்து சிக்கன் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேங்க. இப்படி தான் நான் பண்ணினேன். அந்த பக்கம் அது நல்லா உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க நம்ம பெரிய வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டுடலாம். இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சுங்க. நான் சிக்கனை எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 3/4 கிலோ சிக்கன் இருக்கும், எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா பிரட்டி விட்ருங்க. நல்லா சுருண்டு வரணுங்க. சுருண்டு வர வரைக்கும் நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. அப்போ சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும், வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ரொம்ப ஹைலெலாம் வைக்கல, ரொம்ப லோலையும் வைக்கல, கொஞ்சம் மீடியமாக தான் வச்சுருக்கேன். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது எண்ணெய் காஞ்சி எல்லாம் இது பொரிஞ்சதுக்கப்புறம்
நான் இந்த பெரிய வெங்காயத்தை அதிலே போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு நல்லா வணக்கிக்கணுங்க. நம்ம என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் உங்களுக்கு ரொம்ப கருக விட்டுறாதீங்க, அதுக்காக ரொம்ப முன்னாடி ஸ்டேஜ்லையும் எடுத்துடாதீங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பெப்பர் சிக்கன் அந்த கிரேவி வந்து கிரேவி மட்டும் தனியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படி பண்ணுங்கள். இப்போ அந்த பக்கம் வந்து சிக்கன் வந்து நல்லா சுருண்டு வணங்கிருச்சு. அதில் வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தாங்க போடுறேன். என்கிட்ட மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து தனித்தனியாக அரைச்சது சுத்தமாக தீர்ந்து போச்சு. 2 மாதம் ஆச்சு, நம்ம வந்து கொஞ்சம் அரைக்க முடியல. ஸோ அதனால குழம்பு மிளகாத்தூளே போட்டுக்கலான்ருக்குன்னு நான் அதுதான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி ஒன்று வச்சுருக்கேங்க. சாரி, ஒரு பெரிய தக்காளியோ ஒரு தக்காளி வச்சுருந்தேன். அதை வெட்டி வச்சுட்டு அதையும் போட்டுட்டேன். மேக்ஸிமம் வந்து பெப்பர் சிக்கனுக்கு யாரும் தக்காளி போட மாட்டாங்க. கரெக்டாக செய்கிறவங்க போட மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க, தொக்கு மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால நான் தக்காளி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து தக்காளி அவாய்ட் பண்ணிக்கோங்க. தக்காளியை போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு வேக வச்சோம் இல்லைங்களா, சிக்கன் அது கொதிச்சிட்ருக்கு. அது கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% வெந்திருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் வணக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டுக்கலாங்க. உங்களுக்கு நைஸாக அரைச்சா குழம்பு வந்து பார்க்குறதுக்கும் இல்லை சாப்பிட்றதுக்குமே அது என்ன சொல்கிறது நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் அதை நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அந்த பக்கம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. அதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். கொஞ்சம் வேறு போடும்போது சிந்திருச்சு, அதை கையோட தொடச்சிடலான்றதுக்காண்டி தொடச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா வணக்கிடுங்க. நம்ம குழம்புக்கு சொன்ன மாதிரியே தான் நல்லா வணக்கிடுங்க. இப்போ வந்து வீடியோவில் காட்டுறேன் இல்லைங்களா, வெங்காயம் ஃபுல்லாகவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஜாரில் போட்டு இதையும் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்தது அரைக்கிறதுக்கு காட்டுறேன் பார்த்திங்களா, தேங்காயும் கசகசாவும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை அரைச்சி இதில் போட்டுடலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த பக்கம் இஞ்சி பூண்டு வணங்கிருச்சு. அதில் வந்து நான் சிக்கனை நல்லா பிரட்டி விட்டுறலாங்க. பிரட்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவை இதில் போட்டிருக்கேன். இதுலேயே நம்ம பட்டை கிராம்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் போடலை. இதே எனக்கு போதுங்கிறதுனால நான் இப்படியே போட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குழம்பு தூளுக்கு பதிலாக மிளகாத்தூள், மல்லித்தூள் தனித்தனியாக போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதையும் போட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. சிம்மிலே வச்சு கொதிக்க வைங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம தேங்காயும் கசகசாவும் அரைச்சி வச்சு இருப்போம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். இது கொதிச்சுட்டு நல்லாவே மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறமா அந்த பக்கம் கொதிச்சிருச்சுங்க. அரிசி நான் போட்டுட்டேன், அது கொதிச்சிட்ருக்கு. இந்த பெப்பர் சிக்கனுக்குமே அதே தூள் தாங்க போட்டிருக்கேன். என்னென்னா அளவு கம்மியாக நான் போட்டிருக்கேன். ஏன்னா பெப்பர் வந்து கடைசியாக நான் போடுவேன். அப்போ பெப்பர் காரம் நம்மளுக்கு அதிகமாயிரும். ஸோ அதனால் உப்பையும் போட்டு நல்லா பிரட்டி, உங்களுக்கு வேணும்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிங்க. நான் லைட்டாக தான் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். மூடி வச்சுருக்கேங்க. இந்த பக்கம் அந்த கேப்பில் இது வெந்துருச்சுங்க. நான் அதை பார்க்குற கேப்புக்குள்ளே இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் கசகசாவும் நல்லா அரைச்சிட்டு இந்த தேங்காய் கசகசாலேருந்து கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேங்க தனியாக. ஏன்னா பெப்பர் சிக்கனில் அதான் சொன்னேன் இல்லைங்களா, தொக்கு மாதிரி செய்யணுங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். மீதி ஃபுல்லாகவே குழம்புல நான் ஊற்றிட்டேன். மிக்ஸி ஜாரையும் கழுவி நான் ஊற்றியாச்சு. இப்போ உங்களுக்கு இந்த குழம்போட திக்னஸ் எவ்வளோ வேணுங்கிறது நீங்கள் தாங்க முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மண் சட்டியில் வைக்கும்போது ஒரு ப்ளஸ் நம்மளுக்கு என்னென்னா, நம்ம தண்ணியாக வைக்க டைம் ஆக அது குழம்பு என்ன ஆகும்னா கொஞ்சம் திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ அந்த நைட்டுக்கு எனக்கு இட்லிக்கு சிக்கன் குழம்பு வேணுங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு நேரம் தான் சாப்பிட்றீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கிங்க. இதுக்கிடையில எனக்கே பசி வந்துருச்சுங்க. ஸோ அதனால் வெட்டி வச்சுருந்த கேரட் கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு சைடில் வாயில் போட்டுட்ருந்தேன். அந்த பக்கம் சிக்கனும் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே தேங்காய் கசகசா எடுத்து வச்சுருந்தீங்களா, ஒரு 2 ஸ்பூன் கலவாக தான் வச்சுருந்தேன். சின்ன ஸ்பூனாக 2 ஸ்பூன் கலவாக தான் வச்சுருந்தேன். அதையும் ஃபுல்லாக அதில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அது நல்லா சுருண்டு வர வரைக்கும் வச்சா போதுங்க. மற்றபடி வேறு எதுவும் தேவை இருக்காது. உப்பு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அதாவது நான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரம் மசாலாலாம் ரொம்ப ஹெவியாக இருந்தால் குழந்தைங்களோ சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எங்கள் வீட்டில் அப்பாலாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மசாலா ஐட்டம்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு நான் போட்ட கரம் மசாலா ஐட்டமே போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன்.
அதையும் போட்டுட்டேன். இந்த மண் சட்டியில் ஒரு ப்ளஸ் பாருங்களேன், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட குழம்பு நல்லா கொதிச்சுட்டே இருக்குங்க. இதே நம்ம இப்போ சில்வரோ இல்லை ஈய பாத்திரமோ வச்சோம் அப்படின்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ண கையோட அந்த கொதி அப்படியே நின்றும். ஆனால் மண் சட்டியில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த கொதி இருந்துக்கிட்டே இருக்கும். கீழே இறக்கி வச்சாலும் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் அது கொதிச்சுட்டு தான் இருக்கும். குழம்பு இறக்கி வச்சுட்டேங்க, எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குங்களா, இதை நான் வந்து இன்னி கொஞ்சம் சுண்ட விட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு தொக்கு மாதிரி தான் வேணுங்கிறதுனால இன்னி கொஞ்சம் சுண்ட விட்டுக்கிறேங்க. சுண்ட விட்டதுக்கப்புறமா பெப்பரை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து கிண்டுறேங்க. கிண்டுனா அப்படின்னா கொஞ்சம் தொக்கு மாதிரி வந்துடும். தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், ஒரு லெமன், அதாவது லெமன்னா ஆஃப் லெமன் கூட கிடையாது, அது நம்ம ஜூஸ் டம்ளர்லாம் நம்ம ஸ்ட்ரா பக்கத்தில் குத்தி கொடுப்பாங்க தெரியுமா, அந்த திக்னஸில் தான் இருக்கும் லெமன். அதை வந்து லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஏன்னா கொஞ்சம் வந்து காரமாக இருக்கும் சில பேருக்கு. இப்போ லெமன் புழிஞ்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த காரத்தை அது பேலன்ஸ் பண்ணிக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் புழியணும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆனில் இருக்கும்போது இப்போ புழிஞ்சு விட்டிங்கன்னா அது டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிருங்க. இப்போ எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுதுங்க. சாப்பாடும் வெந்துருச்சு. சாப்பாடும் வடிய வச்சு எடுத்து வச்சாச்சு. அந்த பக்கம் நம்ம வீட்டு பெட்டுக்கு வந்து சாப்பாடு குக்கரில் நான் வச்சுருக்கேன். அவனுக்கும் சிக்கன் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூடாக சாதம் இருக்குது. அப்போ ஆவி பறக்குது, கையில் பிடிக்க முடியல தட்டை, பெரிய துணியாக வச்சுருக்கலாம். சூடாக சாதம் வச்சாச்சுங்க. சிக்கன் குழம்பு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நம்ம கொஞ்சம் இப்போவே உங்களுக்கு கொஞ்சம் திக்கான மாதிரி தான் குழம்புக்கு இருக்குது. அப்புறம் ரசம் வந்து நான் காலையிலே வச்சுட்டேங்க. பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பும்போதே ரசம் வச்சாச்சு. சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் நான் வந்து சட்டி மாற்றலை, அப்படியே தான் இருக்குது. இதுதாங்க இன்றைக்கி எங்களோட லன்ச் மெனு. பார்த்துக்கோங்க. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள்.